ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், தனி தீர்மானத்தை. அதை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கோவிச்செழியன், அதுக்கப்புறம் அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அது நேரலையில போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னால தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது கட்டாயம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. எப்படி பார்க்கிறீங்க சார்? ஏற்கனவே அப்படித்தான் இருந்தது. இப்ப தீர்மானம் கொண்டு வராங்களோ இல்லையோ, நான் எத்தனையோ கல்வி நிறுவனங்களுக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான். என்ன சொல்ல போனா உலக தமிழர் மாநாடுன்னு சொல்லிட்டு கம்போடியால ஒருத்தவங்க நடத்தினாங்க. அதுக்கு என்னைய கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அங்கேயும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கன்வென்ஷனாவே எல்லா இடத்துலயும் ஆயிருச்சு. இவர் ஏன் தேவையில்லாம பிரைம் மினிஸ்டர் போய் தமிழ்தாய் வாழ்த்த கொஞ்சம் நீங்க பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்குது. அவர் இப்ப பேசிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அவர் என்ன பேசுகிறாருங்கிறது கேட்கல, மியூட்டா இருக்கு. 1891 மனோன்மணியம் சுந்தரனாரால பாடப்பட்டது, எழுதப்பட்டது நாடக நூல்ல பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970 இருந்து அரசு விழாக்கள்ல முதல்ல பாடப்பட வேண்டும்னு அரசாணை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் தலைமையிலான அரசு அதற்கான அரசாணையை 1970 வெளியிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒருவர் எழுந்திருந்து மரியாதை கொடுக்கல அப்படின்றதுனால அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 12 இது மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுல அனைத்து கல்வி நிறுவனங்கள்லயும் இப்போ அவங்க சொல்ற எல்லாமே, அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துலயும் முதல்ல பாடணும், மாநில பாடலை முதல்ல பாடணும் அப்படின்னு நடைமுறைக்கு வந்தது. ஆனாலும் உள்துறை அமைச்சகத்திலிருந்து இடையில வந்த ஒரு சர்க்குலர் தொடர்பாக இதுல மீண்டும் குழப்பம் வந்ததாக தெரியுது. அது எப்படி சார் பாக்குறீங்க? சர்க்குலர் ஒரு குழப்பம் இல்ல. நம்ம இது மாநில பாடல், இது எங்க பாடல்? அந்த சர்க்குலர் என்ன சொல்லுச்சு? தேசிய பாடலும் தேசிய கீதமும் இசைக்கப்பட வேண்டும், அது இந்த ஆர்டர்ல இசைக்கப்பட வேண்டும்னு உத்தரவு போட்டாங்க. தேசிய பாடல் முதல்ல, அதுக்கப்புறம் தேசிய கீதம் அதுக்கப்புறம் சொல்லி போட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிஜேபி பண்றது எல்லாமே இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி மக்களுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு அக்கேஷன்ல பீரியாடிக்கலி திடீர்னு செங்கோல் கொண்டு வருவாங்க. இவர் பண்ண செங்கோல், அது கடைசி செட்டியார் கடையில்னு சொல்லுவாங்க, நாங்க தாங்க செங்கோலை பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி அவங்க அதிகாரப்பூர்வமா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த செங்கோல் எப்படி போச்சுன்னு சொல்லி ஹிந்து போட்டோவோட ரிப்போர்ட் கொடுக்கும். ஒரு மாசம் இதே பேச்சு, மக்களுடைய வறுமையை பத்தி எந்த பேச்சும் இருக்காது. இதுல எந்த சட்ட ஒழுங்கினங்கள் மணிப்பூர்ல என்ன நடக்குங்கிறது எந்த பேச்சும் இருக்காது. இதே பேச்சா போய் அதுக்கு இன்னைக்கு செங்கோலை பத்தி யாருங்க பேசுறாங்க? யாருமே பேசுறது இல்ல. அது மாதிரிதான் இந்த தேசிய பாடல் தேசிய கீதம் ஆரம்பிச்சிருக்காங்க. பீரியாடிக்கலி ஒவ்வொரு தரமும் இவங்களுக்கு பெரிய சிக்கல் வரும்போது இப்படி எதையாவது ஆரம்பிச்சு விடுவாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம கண்டுகிடக் கூடாது. நம்ம மாநில பாடல் மாநில பாடலாவே இருக்கிறது. எப்பொழுதுமே அதற்கு முதல்ல மாநில பாடல பாடிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கிற அது நம்முடைய உரிமை. இது அங்க போய் ரெஃபர் பண்ண வேண்டிய தேவையில்லை. தேசிய பாடலும் தேசிய கீதம் நீ சொல்றியா கேட்டுட்டு போறோம், நாடு முழுமைக்கு இருக்கு, நாங்களும் கேட்டு போறோம். ஆனா எங்களுடைய பாடல் முதன்மையாக பாடப்பட வேண்டுவது எங்களுடைய உரிமை. இதுல கவர்னர் சொல்றாரா இது கவர்னர் நிகழ்ச்சி, அந்த இதுல மனோன்மணியம் பாருங்க. அது கொடுமை என்னன்னா மனோன்மணிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் சொல்றாரு கவர்னர் உத்தரவு போட்டு விட்டார், அதை கேட்டுக்கொள்ள வேண்டும்னு. கவர்னர் உத்தரவு போட்டார்னு நீங்க கவர்னர் சம்பளம் கொடுக்குறாரு, நீங்க அதை ரெஃபர் பண்ணும்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இது என்ன கவர்னருடைய ஃபங்க்ஷனா? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன். இந்த அடிப்படையே தெரியாதா படிச்சவங்களுக்கும் துணைவேந்தர்களுக்கும்? ஆமாசாமி போடுறதுன்னு ஆரம்பிச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஆமாசாமி போடுது, அதனால அவர் சேர்ந்து ஆமாசாமி போடுறாரு. அந்த நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட்டிருக்க வேண்டும். இப்போ இதுக்கு சற்று தொடர்புள்ள ஆனால் முழுக்க தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். தேசிய பாடல்ல 6 ஸ்டான்ஸாவையும் பாடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க இவங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது கேரள அரசு ரொம்ப கூலா சொல்லிட்டாங்க, நாங்க 2 ஸ்டான்ஸா தான் பாடுவோம் போயா அப்படின்ட்டாரு.
அவர் சொன்னதுடைய சாராம்சம் இதுதான். 2 ஸ்டான்ஸா தான் பாடுவோம், நீ என்ன வேணாலும் ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்ட்டார். ஏன்? அந்த 2 ஸ்டான்ஸாவும் மதச்சார்பு இல்லாமல் நாட்டை பற்றியதாக மட்டுமே இருக்கின்றது. கீழே உள்ள 4 ஸ்டான்ஸால் அப்படி இல்லைன்னு. மனோன்மணியத்துல அந்த பாடல்ல கன்னடமும் கவின் மலையாளமும் கழிதெலுங்கும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் கன்னித்தன்மை கரையாத தாயேன்னு சொல்லி ஒரு பாடல் வரும், ஒரு வரி வரும். ஆனா அதை கலைஞர் கட் பண்ணிட்டாரு. மத்தவங்களை புண்படுத்த கூடாது, அந்த வரி வேண்டாம், தமிழ் தாயை பற்றி பேசுறது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாரு. இந்த நாகரிகம் எங்க? முஸ்லிம்கள் வந்து ஹர்ட் ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸ் வந்து ஹர்ட் ஆகட்டும், 6 ஸ்டாண்ட்ஸ் அவன் சேர்த்துப்பாடு அப்படின்னு சொல்ற அந்த அநாகரிகம் எங்க? இந்த வேறுபாடெல்லாம் தெரியணும். இந்த வேறுபாடு, நீங்க வேறுபாடை நாகரிக அளவுகோல்ல நீங்க சொல்றீங்க சார். ஆனா நேஷனல் சாங்ல 2 பேரா தான் பாடணும், 6 பேரா பாட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே யானைக்கு அறம் தான் குதிரைக்கு குர்றம்ங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல சில பேர் சேம் சைடு கோல் போட்டாங்க. இங்கேயும் அப்போ தமிழ்தாய் வாழ்த்து முழுமையா பாடணும், கலைஞர் கட் பண்ணிட்டாரு 2 வரியை, அதையும் சேர்த்து மொத்தமா பாடணும் அப்படின்னு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அட அறிவு கிட்ட பசங்களா, அதுல வேறு மாதிரி 2 வரி இருக்குப்பா, உனக்கு தான் அது ரொம்ப நெருடலா இருக்கும் அப்படின்னு திரும்ப விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. கொடுமை. இதுல கூட அந்த திராவிட சரி அவர் 2 வரி கட் பண்ணலாம், நாங்க ஒரு வரியை கட் பண்றோம் அப்படின்னு ஆளுநர் வந்து ஒரு வரியை கட் பண்ணி பாடினார்ல அவருடைய விழா ஒண்ணுல. இத சுத்தி வர்ற இது. ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க இப்ப சொன்னது தொடர்பாக ஜூலை 9ஆம் தேதி கார்த்தவ்ய பவன், நான் அந்த நல்லா சொல்ல பழகிட்டேன் சார் சொல்றதுக்கு. தலைமைச் செயலகத்திலிருந்து அப்படின்னு சொல்றது வந்தது. ஆனா கார்த்தவ்ய பவன் அப்படின்னு அங்கிருந்து 9ஆம் தேதி ஒரு ரெசல்யூஷன் வந்திருக்குது, சாரி ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. அதை ஒட்டிதான் இந்த பிரச்சனையை திரும்ப சொல்றாங்க. அதுல ஒண்ணுமே இல்லையே சார், இவங்க சொல்ற எதுவுமே பிரச்சனையாகவே இல்லையே. சில மாநிலங்கள்ல மாநில பாடல்னு ஒண்ணு பாடுறாங்க, தேசிய கீதத்தோடவும் தேசிய பாடலோடவும் அவங்க பாடுறாங்க, அல்லது தேசிய கீதத்தோட ஒண்ணு சேர்த்து பாடுறாங்க மாநில பாடல்னு. அது அப்படியே தான். ஆனா இந்த 2ஐயும் பாடும்போது, நேஷனல் ஆந்தம் பாடும்போது நேஷனல் சாங்கையும் சேர்த்து பாடணும்னு மட்டும்தான் அதுல பாயிண்ட் நம்பர் 3 தெளிவா இருக்கு. மாநில பாடல் எந்த வரிசையில் வரணும்னா அதுல எதுவுமே கிடையாது, அந்த ஆர்டர்ல எதுவுமே கிடையாது. இவங்களாக தொடை நடுங்கி போய் 3ஆவதாக பாடிட்டு இப்ப வந்து இந்த கதையை சொல்ற மாதிரி தான் தெரியுது. இந்த அரசு வந்து அவங்களுடைய பிஜேபியோட அஜெண்டாவை ஒன்னொன்னா நிறைவேற்றத்தான் போறாங்க. எது மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பெரிய அவேர்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிறாங்களோ, மாநிலத்தின் விழுமியங்களை வந்து குலைக்கத்தான் போறாங்க. இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்கும்போது அதுக்கு வர வேண்டியிருக்கு. துணிஞ்சு நின்னாருன்னா நிச்சயமா சந்தோஷப்படுவோம், வாழ்த்துவோம். அப்படி துணிஞ்சு நினைக்கிற மாதிரி தெரியல. சினிமா டயலாகோட முடிஞ்சிருது, பெரிய பெரிய வசனம் பேசுறதோட முடிஞ்சிருது, ஆக்ஷன்ல இல்ல. அதான் உண்மை. அவரு நடிச்ச படம் ஒண்ணு ஞாபகம் வருது, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படத்துல ஒரு காமெடி சீன், வடிவேலுடைய நேசமணி சீன் ஒண்ணு நினைவுல வருது. அதுல நீங்க புடுங்கின ஆணிகள் எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தானா? சர்க்குலர்ல தெளிவாக இல்லாதப்போ நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒண்ணு செய்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு இத சட்டப்பேரவையில ஒரு தீர்மானமாக கொண்டு வருகிறார்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அதுல வருது. ஆனா நீங்க கேரளால 2% 2 பேரா பாடுவோம், அதுக்கப்புறம் ஒன்னும் பாட முடியாதுன்னு கேரளா சொல்லிடுச்சுன்னு சொன்னீங்களே சார். ஆனா அங்க வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அத பெரிய விஷயமா சொல்றாரு, தேசிய பாடல் சின்னங்களை அவமதித்தால் நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு. அந்த அவமதிப்பு சந்தோஷமா போயிருவாங்க. நாட்டுல இருக்க முடியாதுன்னு அனுப்புனா கேரளா தனி நாடா இருந்துச்சுன்னா கல்ஃப் பணத்தை வச்சு அவங்க ரொம்ப வளமா இருப்பாங்க. இதான் உண்மை. அப்படி அனுப்புனா பிரச்சனை இல்ல, கேரளான்னு அனுப்புனா அது அதனுடைய விளைவுகள் வேற. பேசுற அதை குரல் கொடுக்கிற ஆட்களை மட்டும் நாடு கடத்திட்டாங்கன்னா அல்லது சிறையில போட்டாங்கன்னா போட்டு பார்க்கட்டும், முயற்சி பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்ல, முயற்சி பண்ணலாம். அது கிட்டத்தட்ட நாட்டிலேயே இருக்க முடியாதுன்னா சிட்டிசனாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பொருள் வருது. சிட்டிசன்ஷிப்புக்கு அனுமதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ற தேசிய பாடல், தேசிய சின்னங்கள் மற்றும் தேசிய ஆளுமைகளை அவமதிப்போர்
இந்தியாவில் வசிக்க அனுமதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சிஏல இதே ஒரு கிளாஸை சேர்த்துக்க வேண்டியதாங்க. சிஏ அமெண்ட்மெண்ட்ல இதே ஒரு கிளாஸை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, அதுல தேசிய பாடலை அவமதித்ததாக நாங்கள் எண்ணினால், அதான் முக்கியமான வார்த்தை, அவமதிச்சது இல்ல, தேசிய பாடலை அவமதித்ததாக அரசு எண்ணினால் ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுப்பாங்களா? கொடுக்கலாம். இந்த தேசிய சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்னு நரசிம்மராவ் சொன்னாரு. அந்நேரம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. யாரு வில்லு அம்போட வெளியில் நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லிக்காரு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பாரத ரத்னாவுக்காக வேண்டுகோள் விடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. எல்லாமே பின்னாடி பின்னாடி கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மாதிரி தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா போடலாம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஐபிகள்லாம் நாட்டுல இருக்க முடியாதுன்னு ஆயிடுமே சார். ஆமா, அதுதான் எய்மா இருக்கும். அப்படி போடுறதுன்னா அதான் எய்மா இருக்கும். அந்த விஐபிகள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா எய்மா இருக்கும். கடைசியில வந்து பாரதியார் சொன்ன இந்த இது வந்து இரணியன் போல் அரசாண்டான் ஜார் எனும் பாவின்னு சொல்லும் போது இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்னாரு. ஃபாதர் சயின்ஸ் வந்து உள்ள வச்ச போதே அது நடந்தது. அதுதான் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் தான். அவருடைய கம்ப்யூட்டர்ல வந்து இவங்க வந்து பூத்தி விட்டாங்க ஒரு லெட்டரை, வந்து பூத்தாங்க இல்லாத லெட்டரை. அதை பத்தி அனலைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஐஎஸ்க்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுல இவங்க ஆர்வமா இல்ல. ஸ்ட்ரா அவருக்கு கை நடுங்கும், ஸ்ட்ரால வச்சு தண்ணி குடிக்கிறேன், கிளாஸை தூக்க முடியலன்னு சொன்னதுக்கு அதை எதிர்த்து எண்ணெயை கோட்டல் இல்ல அவர்கிட்ட கொடுக்க கூடாது. ஏன் ஸ்ட்ரால வந்து ஆட்டம் பாம்பா கொண்டு வர போறாரு? என்ன மனிதாபிமானம்? இப்படியா ஒரு மனிதரை கொடுமைப்படுத்துறது? இதெல்லாம் உண்மையில நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி மக்களுக்கு வந்து இந்த மக்கள்ல ஒருத்தர் அங்க போனா தெரியும். வெளியில வந்து குய்யோ முறையோன்னு கத்துவாங்க, இன்னொருத்தருக்கு நடக்கும்போது தெரியாது. இதைத்தான் பிஜேபி வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே காலி பண்ணா அது வந்து டிஎம்கே எந்த அளவுக்கு அதை அப்போஸ் பண்ண போகுது. இன்னைக்கு வந்து இதை வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து காலி பண்ணேன்னா அதை பத்தி ராகுல் காந்தி எந்த அளவுக்கு அப்ஜெக்ட் பண்ண போறாரு? இப்படி யோசிச்சு ஒவ்வொருத்தரையா காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒட்டி இன்னும் ஒரு செய்தி சார், அதோட தொடர்புடைய இன்னொரு செய்தி, ரெண்டையும் பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார். இன்னைக்கு 4 நாள்ல மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைய போகுது. இந்த 4 நாளைக்குள்ள முக்கிய மசோதாக்கள் அலுவல் பட்டியல்ல தொகுதி மறுவரையறை எஃப்சிஆர்ஏ கூட இல்ல அப்படின்னு ஒரு நாளிதழ்ல செய்தி இருக்குது. வேறு இன்னொரு நாளிதழ்ல இதெல்லாம் வரலாம் அப்படின்னு செய்தி போட்டிருக்கிறாங்க. அதுல லிஸ்ட் படிதான் வருமா, லிஸ்ட் இல்லாம திடீர் என்று கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதை ஒட்டி இருக்கு. இல்ல, லிஸ்ட் இல்லாம திடீர்னு கொண்டு வர முடியும், இந்த மாதிரி பண்ணவங்க தான் இவங்க. ஆனால் இன்னும் இவங்களுக்கு வந்து அஷ்யூர்டா இல்ல இந்த மசோதா பாஸ் ஆகல. டிஎம்கே இன்னும் இவங்க நினைச்ச மாதிரி டிஎம்கே வந்து இணங்கி வரல. அவங்க ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப கிளீனா சொல்லிட்டாங்க. சார் தூக்குல போட்டாங்களே சார் அதுக்குள்ள. பிஜேபி கூட போறாங்க அப்படின்னு இங்க தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்களே சார். அதனால அந்த மசோதா கொண்டு வர மாட்டாங்க நான் நினைக்கிறேன். மசோதா கொண்டு வர மாட்டாங்க. பட் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க. ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒருவர் வந்து இல்ல ஆதரவு தெரிவிக்க போறாங்க, வெளிநடப்பு செஞ்சு அந்த மசோதா பாஸ் ஆகிறதுக்கு உதவ போறாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்களா எப்படி எல்லாம் நிறைவேறணும், வேற எதையும் எதிர்த்து போட்டு தோக்கடிச்சிடாதீங்க, நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சாலும் அது பாஸ் ஆயிடும்னு திமுகவுக்கு காங்கிரஸ்ல இருந்து பாடம் எடுக்கிறார்கள் அப்படின்னு பாக்கலாமா? தெரியும். அந்த காலத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். இப்ப சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அந்த காலத்துல சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருந்தது கலெக்டர் தான். அப்போ ஐசிஎஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து கல்கட்டா போலீஸுக்கு வந்து கமிஷனரா போட்டாங்க. இப்ப கமிஷனர் இருக்கவர் வந்து இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனை பத்தி விவரம் தெரிஞ்சவராக இருந்தா போதும், அவரு நேரம் போய் லாட்டி எடுத்துட்டு அடிக்க வேண்டியதில்லை, அது உண்மைதான். அப்ப டிஸ்ட்ரிக்ட்ல லா ஆர்டர் பார்த்த ஒருத்தர் வந்து இங்க வந்து போலீஸ் கமிஷனரா இருக்குது. ஐஜி பிரிசனா வந்து ரொம்ப நாள் எங்க இதுல ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருந்தாங்க. அது மாதிரி இருக்க முடியும். ஆனா ஸ்டேட்ஸ்மேன் ரொம்ப அழகா தலையங்க எழுதுனாங்க. தலையங்க இல்ல, ஒரு தலையங்கன்னு தான் நினைக்கிறேன். இவர் வந்து இதான் ஒண்ணு, இது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்தது. போலீஸ் கமிஷனர் ஆன உடனே அவங்க வந்து சொன்னாங்க, சோ நவ் தி ஐசிஎஸ் ஸ்டில் ஹாஸ் பீன் ப்ராசிக்யூட்டர் அண்ட் ஜட்ஜ், they have also become policemen now. எல்லாமே நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி இந்த அரசு எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்காங்க.
அதுல தவேக அமைச்சர் சொல்றாரு, பட்டியலிலேயே வராத ஒரு பில் தொடர்பாக தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம் திமுக பாஜக இடையே ரகசிய உடன்பாடு அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. பட்டியல்ல இல்லாம ஒரு பில்லே அப்படி கொண்டு வராம இருப்பதுதான் ரகசிய உடன்பாடுன்னா, அப்படி ஒரு ரகசிய உடன்பாடு தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னுதான். அந்த ரகசிய உடன்பாடுல என்ன பலனும் கிடையாது, இருந்துட்டு போட்டோம். நோ டீலிமிட்டேஷன். திமுக கேட்கறதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன். இவங்க தான் திடீரென்று புதிதாக ஒரு நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அந்த நோ டீலிமிட்டேஷன் தான் பில்லே வராம இருக்கிறது. அது திமுகவுடைய ரகசிய உடன்பாடு காரணமாக வராம இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தானா? கேட்கணும். டிஎம்கே நினைத்தை விட அதிகமாக சாதித்து விட்டார்கள் அர்த்தம். அவங்க அதை செஞ்சிடக்கூடாது, இது செஞ்சிடக்கூடாதுன்னு மக்கள் மத்தியில ஏதோ செய்ய போறாங்கன்னு ஒரு சந்தேக விதையை அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே விதைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? அவர்களுடைய குறைகளை பற்றி அதிகம் பேசப்படாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுதான் ஆதரிக்கும் ஆட்சி தொடர்பாக எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்தும் அதனுடைய ஒரு பகுதி தானா? ஆமா, கண்டிப்பாக அதனுடைய ஒரு பகுதி தான். ஓகே சார், இன்று செய்திகள் இவ்வளவுதான். இன்னும் இருக்கு, பட் அதை பேசினா நமக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம இதோட நிறைவு செய்யலாம் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி. ஓகேங்க, வணக்கம்.